இப்போ 5வது கட்டளை சொல்லியிருந்தீங்க இல்லையா? எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே பாருங்க அப்படின்னு. அப்படிதான் ஒர்க்ல நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கும்போது, என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வருதுன்னா, எனக்கு டபுள் த மடங்கு வரும். நான் அத சிறப்பா செஞ்சு முடிச்சுருவேன். எனக்கு அதுவே ரொட்டீனா வந்துட்டு இருக்க மாரி இருக்கும்போது, நம்மள ஏதோ கிராண்டடா எடுத்துக்கிறாங்களோ, சுத்தி இருக்கவங்கள பார்க்கும்போது, நம்ப எக்ஸ்ட்ரா பண்ற மாரி ஒரு அந்த இடத்துல ஒரு இதாகுது. இல்ல அதாவது இப்போ நீங்க வந்து ஃப்ரெண்டா பார்க்கணுங்கிறது வந்து அதுக்காக செயல்களெல்லாம் விட்டு குடுத்து ஏமாறணுங்கிற அர்த்தம் இல்ல. உங்கள ஏமாத்துறதுக்கு இடம் குடுங்கங்கிற அர்த்தம் இல்ல. நீங்க மனசளவுல விரோதி யாரையும் பார்க்காதீங்க. உங்க நண்பரா ஆக்கி நீங்க இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க வீட்ல இருக்கிறீங்க. தெருவுல வந்து சின்ன பிள்ளைகள்லாம் பால்ல விளையாடி சில நேரங்கள்ல பால் வந்து நம்ம ஜன்னல்ல, கண்ணாடியிலலாம் வந்து படுது. நீங்க எச்சரிக்கை பண்றீங்க, பிள்ளைகள் சரியா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பால் விழுந்து உங்கள் கண்ணாடியே உடைச்சிட்டுது. நீங்கள் கோபமாக வெளியே வாரீங்க. இன்றைக்கி அது யார் உடைச்சாங்களோ அந்த பிள்ளையினுடைய தகப்பனார்கிட்ட இப்போ நஷ்ட வசூல் பண்ணிடலான்னு சொல்லி வாரீங்க. வெளியே வந்து பார்த்தான்னு சொன்னால் உங்கள் பையன் அடித்த பந்து தான் அது உடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அதே நேரத்தில் அவன் பண்ணது கரெக்டான விஷயமா? அவன் பண்ணது யாராக இருந்தாலும் சரி பண்ணினது தப்பு. ஆனால் அவங்களுக்கு இந்த கோபத்தை காட்ட முடியாது. பட் இருந்தாலும் அவன் பண்ணினது தப்பு. இப்போ நீங்கள் அது என்ன ஒரு பையனாக இருந்தான்னு சொன்னால் கோபத்தை காட்டி தகப்பனார்கிட்ட நஷ்ட ஈடு வாங்கியிருப்பீங்க. இப்போ அதே நேரத்தில் என்ன சொன்னால் நீங்கள் கண்டிக்க தானே செய்வீங்க. இப்போ உங்கள் பையனாக இருக்கிறதுனால நீங்கள் அவன் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் தப்பு தான். அப்போ அதை வந்து ஆனால் உங்கள் பையனை அணுகிறதுக்கும் அடுத்த பையனை அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி என்னதுன்னா நீங்கள் எல்லாரையுமே நண்பராக ஆக்கிக்கிட்டு நண்பர்கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க. எதிரிகிட்ட சண்டை போடுறதுக்கும் நண்பர்கிட்ட சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஒரு உரிமையில் நீங்கள் சண்டை போடுறீங்க, அவன் பண்ணுற தப்பை நீங்கள் இது பண்ணி காட்டுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓவர்லோடாக ஒர்க் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை கேளுங்க. ஒரு நண்பர்கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க. எப்படி நீங்கள் எப்படி ஒப்படைக்கலாம் உரிமை? ஏன்னா நீங்கள் வந்து எதிரின்னு நினச்சிங்கன்னா கேட்குறத விட தயக்கமாக இருக்கும். நண்பர்னு நினச்சிங்கன்னா கேட்குறது கூட நீங்கள் தைரியமாக கேட்பீங்க. எப்படி நீங்கள் எல்லாருக்கும் இது பண்ணால் இப்போ எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒர்க்கை பிரித்து கொடுங்க, எனக்கு மட்டும் ஏன் இது பண்ணுறீங்கன்ட்டு சொல்லி நீங்கள் தைரியமாக கேளுங்க. அப்போ மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் நீங்கள் எதிரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களையே காயப்படுத்தும், உங்களையே டேமேஜ் பண்ணும். நீங்கள் நண்பர்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை வந்து நல்ல முறையில் வச்சுக்கிடும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் நல்லாயிருக்கும்.